Hi friends, welcome to CBC class 10th maths chapter 1 exercise number 1.1 third problem solution பார்ப்போம். இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, நிறைய டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண தப்பு பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. உங்க வீட்டு பிள்ளையா உங்க குடும்பத்துல ஒருத்தன நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்றங்க. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸசைஸ் 1.1 தேர்ட் சம் 12 15 21 இதுக்கு வந்து LCM HCF கண்டுபிடிக்கணும். அப்புறம் யூசிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஆல்ரெடி நம்ம போடுற செகண்ட் சம்மே இந்த மெத்தட் தான் நான் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு வேறு மெத்தட்லாம் இருக்குது, சரி வேண்டான்னு விட்டு இதிலே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? எப்பயும் போல தான் 2 டேபிளில் 6 டைம்ஸ், 2 டேபிளில் 3 டைம்ஸ், 2 டேபிள் வராதா, 3 டேபிளில் 1 டைம், நெக்ஸ்ட் 15 3 டேபிளில் 5 டைம்ஸ், நெக்ஸ்ட் 5 டேபிளில் 1 டைம், நெக்ஸ்ட் 21 3 டேபிள். ஸ்ட்ரெயிட்டாக 7 போடலாம், இல்லை 3 இருந்தால் சின்ன நம்பர்லேருந்தே போங்க எப்பயுமே. 7 இது 1. ஓகேவா? ஸோ இப்போது இந்த 12 எப்படி எழுதியிருக்கேன், 2 × 2 × 3, 2 ஸ்கொயர் 2 இருக்கா, 2 ஸ்கொயர் × 3. நெக்ஸ்ட் 15 வந்து 15 = 3 × 5. நெக்ஸ்ட்டு 21 வந்து 3 × 7. ஸோ இங்கே 2 இருக்குது, 3 இருக்குது, எது இல்லை 5ம் 7ம் இல்லையா, அப்போ அது சும் பவர் 0ன்னு போட்டுக்கோங்க. எதெல்லாம் இல்லையோ 0 போட்டுக்கோங்க. இங்கே எது இல்லை, 2 இல்லை, 7ம் இல்லை, இங்கே 2ம் 5ம் இல்லை, பவர் 0. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்சிஎம்னா ஓகேவா, எல்சிஎம்னா என்ன பார்க்கணும், மேக்ஸிமம் பவர் பார்க்கணும். ஹெச்சிஎஃப்னா என்ன பார்க்கணும், மினிமம் பவர் பார்க்கணும். ஓகேவா? பவர் எது சின்னதாக இருக்கோ அதை பார்த்துக்கணும். ஓகே, எல்லாத்துலேயும் 2 3 5 7 2 3 5 7 2 3 5 7 எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ எல்சிஎம் இதை ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போது எல்சிஎம் என்ன சொன்னேன், மேக்ஸிமம் பவர்ஸ். 2ல் எது பெருசு, இதெல்லாம் 2 power 0 2 power 0 2 ஸ்கொயர் தான் பெருசு. 3ல் எது பெருசு, 3 power 1 3 power 1 3 power 1 ஒரு 3 தான். 5ல் எது பெருசு, 5 power 1 தான் பெருசு. 7ல் எது பெருசு, 7 power 1. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 4 3s are 12 12 5s are 60 60 7s are 420. நான் இல்லைங்க 420. ஓகேவா? ஹெச்சிஎஃப் நான் மினிமம் பவர் பார்க்கணும். 2ல் எது மினிமம் பவர், 2 power 0. 3ல் எது மினிமம் பவர், 3 power 1. 5ல் எது மினிமம் சின்னது, 5 power 0. 7ல் எது சின்னது, 7 power 0. இந்த பவரில் பார்க்கணும். ஓகேவா? எது சின்னதுன்னு பார்க்கணும். ஓகே, 7 power 1 7 power 0 7 power 0. ஸோ இப்போது எனிதிங் பவர் 0னா 1. ஓகே, 3 power 1னா 3 1 × 1. ஸோ ஆன்சர் வந்து 3. ஹெச்சிஎஃப் வந்து 3, எல்சிஎம் வந்து 420. ஓகேவா? எல்சிஎம் தான் 420. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போமா? இப்போது செகண்ட் சப்டிவிஷன் 17 23 20. இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஏன்னா இது மூணுமே வந்து ப்ரைம் நம்பரு. ஸோ இந்த ப்ரைம் நம்பரை 17 தான் போட முடியும். ஓகேவா? 23 23 டேபிளில் மட்டும் தான் வரும், 29 29 டேபிளில் மட்டும் தான் வரும். ஸோ இதெல்லாம் போடுறதே வேஸ்ட்டு, போடவும் முடியாது. ஓகே, அவ்வளோதான். ஸோ 17 எப்படி எழுதலாம்னா 17 எழுதலாம். 17 எப்படி எழுதலாம்னா 17 எழுதலாமா? என் பேர் கோபால், என்னை கோபால்னு கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ 23 23ன்னு எழுதுவாங்க, 29 29 எழுதுவாங்க. ரைட்டா? ஸோ இதில் ஒன்றுமே வித்தியாசமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, ப்ரைம் நம்பர்ஸ் இது எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ப்ரைம் நம்பர்ஸுக்கு காமன் ஃபேக்டர், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹெச்சிஎஃப் வந்து கேட்டாங்கன்னா 1 தான் வரும். இதுக்குள்ளே காமனாக என்ன நம்பர் இருக்குது, காமனாக 3 டிவைட் பண்ணுற மாதிரி. ஃபேக்டர்னா டிவைசர்னு அர்த்தம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ஃபேக்டர்னானது டிவைசர்னு அர்த்தம். ஓகேவா? 3 டிவைட் பண்ணுறோம் 1 தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் எல்சிஎம் கேட்டாங்கன்னா அது ரொம்ப சிம்பிள், 3 மல்டிப்ளை பண்ணிடணும். 17 × 23 × 29. இது 3 மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ண என்ன ஒரு ஆன்சர் வரும்னா 11339. எப்படி சார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணுங்க சப்பா? இது 3 மல்டிப்ளிகேஷன் கால்குலேட்டரில் போட்டோம்ப்பா. ஓகேவா? எக்ஸாம் நீங்களாம் கால்குலேட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் பண்ணலாம், நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் 8 9 25. ரொம்ப சிம்பிள். 8 நீங்களே எழுதிடலாம், 2 க்யூப்னு எழுதலாம். 2 × 2 × 2 கரெக்டாக. 9 எப்படி எழுதலாம், 3 × 3. ஸோ 3 ஸ்கொயர். இது போடக்கூட தேவையில்லை. 25 5 ஸ்கொயர், 5 × 5. ஓகே, வேணால் போட்டு பாருங்கள். 8 வந்து 2, ஸோ இங்கே 4 வரும், 2 நீங்கள் 2 3 2ன்னு எழுதிட்டா. 9 3 × 3, 5 வந்து 25 5 × 5ன்னு எழுதிட்டேன். ஓகே, 5 ஸ்கொயர். இப்போது இங்கே 2 இருக்குது, 3யும் 5யும் வேணும். ஸோ 3யும் 5யும் இல்லை. ஸோ 3 power 0 5 power 0. இவங்கிட்ட யார் இருக்கா, 3 இருக்கான். யார் இல்லை, 2வும் 5யும் இல்லை. 2 power 0 5 power 0. 5 இருக்குது, 2 3 இல்லை. 2 power 0 3 power 0. ஸோ எல்சிஎம்னா என்ன சொல்லியிருக்கேன், எல்சிஎம்னா மேக்ஸிமம் பவர், பெரிய பவர் எடுக்கணும்.
ஹெச்சிஎஃப்னா என்ன சொல்லியிருக்கேன், மினிமம் பவர், சின்ன பவர் எடுக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ எல்சிஎம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாமா? மேக்ஸிமம் 3 எது பெருசு, 2ல் எது பெருசு, 2 பவர் 3 தான் பெருசு. 3ல் எது பெருசு, 3 பவர் 2 தான் பெருசு. 5ல் 5 பவர் 2 தான் பெருசு. ஸோ 8 இன்ட்டு 9 இன்ட்டு 25, 8 9s are 72, 72 இன்ட்டு 25 பண்ணால் என்ன வரும்? ஸோ 72 இன்ட்டு 25 போட்டிங்கன்னா 72 இன்ட்டு 25னா 100/4 இருக்குதான். ஸோ இதை அடிச்சுட்டா வந்து 1800. ஸோ 1800. இதை மல்டிப்ளிகேஷனாக பார்க்காதீங்க, நான் கொஞ்சம் கோணலமாக பண்ணுறேன், நான் கொஞ்சம் கோளாறு மல்டிப்ளிகேஷனில். ஓகே, ஸோ டக்குனு வந்துடலாம். ஸோ ஹெச்சிஎஃப்னா என்னது, மினிமம் பவர்ஸ் 2. 2ல் எது மினிமம், 2 பவர் 0. 3ல் எது மினிமம், 3 பவர் 0. 5ல் எது மினிமம், 5 பவர் 0. ஸோ இது வந்து 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1, ஹெச்சிஎஃப் வந்து 1 தான். ஓகேவா? முடிஞ்சுதா? ஸோ இதோட தொடர்ச்சி முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ.